கொஞ்சம் படிக்க தெரியல. அது தப்பாக படிக்கிறேன்னா என்னன்னு தெரியல. அதனால தான் வெளியே சொல்லாமல் படிச்சிட்டேன். நல்லா இருக்குங்க கவிதை. நீங்கள் ஒரு புக்கு மாதிரி எழுதி வைங்க. சரியா சஞ்சய்? ஏஎன்ஜி லவ் அவங்களே வந்து சாக்கடையில் பிறந்த நாய்ங்களா இருக்கும். ப்ராஸ்டியூட்டுக்கு பிறந்த நாய்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல நல்ல ஃபேமிலியில் பிறந்தா ஒழுங்காக இருப்பானுங்க. பரவாயில்ல விடுங்க. அவனுங்களுக்கு அறிவு அவ்வளோதான். ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டானுங்க. ரஹமதுல்லா கேபி கலிகட் கேரளா. ஹாய் ரஹமதுல்லா. எங்கனையானு மும்பை பொண்ணு. ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனந்தி தான் கொஞ்சம் கீழே விழுந்து ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு ஆனந்திக்கு. இப்போ 9 days ஆச்சு. இன்னொரு 4-5 weeks நல்லா இருவார். மும்பை பொண்ணு எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. அப்படியா? ஓகே ஓகே. நீங்கள் வந்து உங்கள் அம்மாவோட பிக்சரை பேக்ரவுண்டாக வச்சு, பேக்ரவுண்டில் உங்கள் அம்மாவோட பிக்சர் இல்லைன்னா அம்மாவோட ஃபோட்டோவோட ஸ்கெட்ச் இருக்கும்ல, ஸ்கெட்சை வச்சு அது மேலே இந்த உங்களோட கவிதையை எழுதி இன்ஸ்டாவில் வரும். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் போடுறதுக்கு க்ரீன் என்னமோ வருமே, க்ரீன் பேக்ரவுண்டுன்னு என்னமோ வரும். அந்த ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு எழுதுகிற கவிதை வந்து அவங்களோட பிக்கு வந்து இப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்கெட்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் மேலே வந்து எழுத்து வர மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் அதை டவுன்லோடு பண்ணிவிட்டு இன்ஸ்டா டவுன்லோடு தனியாக இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இது வாட்டர் மார்க் இல்லாமல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் அதை போடுங்க. இந்த கவிதைங்க நிறையா பேர் போய்ட்டு ரசிப்பாங்கள்ல, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கும் ஏதாச்சும் யூடியூப்பில் வருமானம் வரத்துக்கு உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும். நல்லா இருக்குது கவிதை. காயத்ரி ஹாய் மஹாய், சாப்பிட்டீங்களா? மும்பை பொண்ணு டேக் கேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே சஞ்சய், எழுதுங்க. சஞ்சய் என்ன சாப்பிட்டீங்க? இங்கே வரீங்களா? உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்றேன். வரீங்களா? எண்ணெய் தேய்ச்சி விட்றேன். அப்படியே மண்டையை மட்டும் காமிங்க. 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? முடி வைக்கிறதுனே நீங்க நாளைக்கு இது ஷேவிங் பண்ணிடுறீங்களா? இல்லைன்னா சொல்லுங்க, மத்தியானம் இது போய் பண்ணிடுவோம். அப்புறம் சண்டே ரொம்ப கூட்டமாக இருக்கும்ல. சொல்லுங்க, நாளைக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி, இல்லைன்னா காலையிலே போக முடிஞ்சிச்சுன்னா பார்ப்போம். ஹாய் கண்ணன், தோசை சட்னி சாம்பார். ஓகே ஓகே சஞ்சய்.